ரெண்டு விஷயங்க லைஃப்பில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு தான். ஒன்று வாழ்வு, இன்னொன்று சாவு. ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. இதெல்லாம் நீ எதை தெரிஞ்சுக்க போகிற, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செய்தி. ஒரு பாட்டு உண்டு, அந்த பாட்டு அப்படி ஞாபகப்படுத்திட்டு போகலாம். சுவிசேஷமா இல்லை சுகபோகமா, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே. சுவிசேஷமா இல்லை சுகபோகமா, சுவிசேஷமா இல்லை சுகபோகமா, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே. சுவிசேஷமா இல்லை சுகபோகமா, சுவிசேஷமா இல்லை சுகபோகமா, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே, ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே. அல்லேலூயா. ரெண்டு தான் லைஃப். எது வேணும் முடிவு பண்ணிக்கங்க. இப்போ படிச்சதில்ல, இது பாட்டு ரெண்டு இருக்குது, ரெண்டுத்துல ஒன்று எடுத்துக்கங்கன்னு. இப்போ சரி கவனிங்க. இப்போ மறுபடியும் படிச்சலாமா? 15வது வசனம். இதோ ஒன்று ஜீவன், இன்னொன்று நன்மை, மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன் வைக்கிறேன். அதாவது ஜீவனும் நன்மையும் ஒன்று, அப்புறம் மரணமும் தீமையும் ஒன்று. இது ரெண்டுத்தையும் உனக்கு முன்ன வைக்கிறேன், நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க. 19வது வசனம் பாருங்களேன். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய சித்தம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க இன்னும் சாபத்திலையும் தரித்திரத்திலையும் வறுமையிலையும் வியாதியிலையும் கடன்லையும் பிரச்சனையிலையும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எதை தேர்ந்தெடுத்து இருக்கிறீங்கிறது தான் முக்கியமே தவிர அங்கே தேவன் காரணம் இல்லை. அவங்கள ஆசீர்வதிச்ச ஆண்டவர் ஏன் உன்னை ஆசீர்வதிக்க கூடாது? அவர்களை உயர்த்தின ஆண்டவர் உங்களை ஏன் உயர்த்தக்கூடாது? அப்படி கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணார்? நீ எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையா மாறினியோ அப்பவே ஜீவனையும் நன்மையும் ஒரு பக்கம் வச்சிட்டாரு, மரணத்தையும் தீமையும் இன்னொரு பக்கம் வச்சிட்டாரு. அப்பா ராஜா, செல்லக்குட்டி, அம்முக்குட்டி, வாங்கம்மா, நீங்க தான், உங்களுக்கு முன்ன வச்சிருக்கிறேன், எதை வேணாலும் நீ கை நீட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. நீங்க எது எடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்திருக்கும். அல்லேலூயா. போன வாரம் ஒரு காசு ஞாபகம் இருக்கா? சரி, நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஒரு அப்பா 3 பையன் என்ன பண்ணாரு? போய் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அங்கே 3 பெட்டி இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். பெரியவன் போனால் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்தான், 2வது போனால் அவனும் ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு வந்தான், 3வது போனால் அவனும் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்தான். அவர் அப்பா ஏற்கனவே சொன்னார், நீங்கள் எடுத்துன்னு வாங்க, நான் பெட்டிலாம் திறக்க மாட்டேன், அது என்ன இருந்தாலும் அது உங்களுக்கு தான் அப்படின்ட்டார். அப்போ என்ன பண்ணார்? இவங்க என்ன பண்ணானுங்க, என்ன இருந்தாலும் உங்களுக்கு தான் சொல்லலை, முதல்ல பெட்டியை நாங்கள் திறக்க மாட்டேன், நீங்கள் போய் எடுத்துக்கின்னு வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே இவனுங்க என்ன பண்ணானுங்க, போனாங்க. பெரியவங்க ஒரு பெட்டியை வாங்கி எடுத்துன்னு வந்து, இதான் நான் போய் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். 2வது பையனும் ஒரு பெட்டியை வாங்கி நான் எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லிட்டான். 3வது பையனும் ஒரு பெட்டியை வாங்கி நான் எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லிட்டான். இப்போ 3 பேர் பெட்டியும் தரங்கடான்னு சொன்னால் 3 பேர் பெட்டியில் ஒருத்தன் பெட்டியில் குப்பை கோலமாக இருக்குது, இன்னொருத்தன் பெட்டியில் கல்லும் கட்டியமாக இருக்குது, இன்னொருத்தன் பெட்டியில் தங்க கட்டியாக இருக்குது. என்னடா காரணம்னா
ஒருத்தன் போகவே இல்லை. போகிற வழியில் குப்பையை கொளுத்தி வாரி போட்டு ஒரு பெட்டி வாங்கி அந்த பெட்டியில் குப்பையை கொளுத்தி வாரி போட்டு தந்து வச்சிட்டான். இன்னொருத்தன் கல்லையும் கட்டியும் வாரி போட்டு எடுத்தாந்து வச்சிட்டான். உண்மையாக ஒருத்தன் மட்டும்தான் போய் கஷ்டப்பட்டு மலை ஏறி அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வந்து வச்சான். அவன் போனதான் போயிட்டுமே, அந்த ஒரு பெட்டியை எடுத்துக்கிட்டு இன்னும் இந்த 2 பெட்டியை வச்சுட்டு வரணும், இந்த 3 பெட்டியாக எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு பாரத்தோடு அவன் அந்த 3 பெட்டியை எடுத்துகிட்டு வந்தான். அந்த 3 பெட்டியை எடுத்தாந்து வைக்கிறான். இப்போது அப்பா சொன்னார், அவங்க பெட்டி தரங்க அப்படின்னாரு. பெரியவன் தரனா குப்பையும் கூலமாகுது, அதான்டா உனக்குன்ட்டாரு. 2வது பையனை தர சொன்னார், கல்லும் கட்டிமான்ட்டு, அதான்டா உனக்குன்னாரு. 3வது பையன் தரந்தான். 3 பெட்டியிலையும் ஒரு பெட்டியில் தங்கம், ஒரு பெட்டியில் வைரம், ஒரு பெட்டியில் வைடூரியம் எல்லாம் இருந்துச்சு. பார்த்தா இது தாண்டா உனக்கு அப்படின்னார். இதுதான் ஒரு நீதி கதை. இந்த கதையை அப்படியே உங்கள் லைஃபுக்கு வாங்களேன். உங்களுக்கு முன்ன நன்மையும் ஜீவனும் இருக்குது, மரணமும் தீமையும் இருக்குது. நீங்கள் எதை எடுக்க போறீங்க? வசனம் தெளிவாக சொல்லுது. 19வது வசனம் அதை மிகைப்படுத்தி சொல்லுகிறது. என்னங்க? ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஒரு அழிலே சொல்லிடலாமா? 2 இருக்குங்க. எது உங்ககிட்ட இருக்கு இப்ப இருக்கு அப்படின்னு சொன்னா, சாபம் இருந்ததுன்னா தீமை இருந்ததுன்னா அதை நீ தான் எடுத்திருக்கிற. இப்போ ஒன்றும் இல்லை, தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ உடனே சொல்லு, ஆண்டவரே நான் அறியாமல் இதை எடுத்து விட்டேன், என்னை மன்னியும் என்று ஒரு வார்த்தை நீங்கள் ஜெபிப்பீர்களானால், இப்பொழுதே நான் ஜீவனை எடுத்துக்கொள்கிறேன், எனக்குரிய நன்மையை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபிப்பீங்கன்னா உங்க சாபம் இன்னைக்கு மாறும். அல்லேலூயா. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அப்படியே மறைச்சு 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 ஓட போகிறோம்? யாருக்காக மறைக்கணும்? நான் கேட்குறேன், என்ன உங்களுக்கு தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும், வாரம் பார்க்கறதுனால ஓரளவுக்கு தெரியும். என்ன அவருக்கு தெரியுமா? நிர்வாணமாக தெரியும். அவ்வளவு முழுமையும் என்ன அவருக்கு தெரியும். என் உள்ளம் வெளியே எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்று என்கிட்ட கிடையாது. அல்லேலூயா. சரி, அப்படியே வாங்க. உங்களை எனக்கு தெரியுமா? ஓரளவுக்கு, முழுமையாக சொல்ல முடியாது. முழுமையாக அறிந்து விட்டேன் அப்படின்னா நானும் இங்கே இருக்க முடியாது, நீங்களும் இருக்க முடியாது. அது உண்மை. ஓரளவுக்கு உங்களை பற்றி எனக்கு தெரியும். நல்ல விசுவாசி, நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, நல்லா பாடுவீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஓரளவுக்குன்னு ஓரளவுக்கு உங்களை குறித்து எனக்கு தெரியும். சரி, இப்போ ஆண்டவருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை எந்த அளவுக்கு தெரியும்? அவருக்கு தெரியாத ஒன்றும் உங்ககிட்ட இல்லை. உண்மை தானே? அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன மறைக்க போறீங்க? எதையாவது மறைக்க முடியுமா? ஒன்றுமே மறைக்க முடியாதுங்க. அப்போ சொல்ல, எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் இல்லாத ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சில நேரங்களில் தெரியாமல் சில காரியங்களை நம்ம செய்துடுவோம். அறியாமல் தான், அது தப்புன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்போம். ஒரு முறை ஒருத்தன் காட்டு வழி அந்த ஒரு பாதையில் நடந்து போகிறான். இந்த வெயில் என்ன பண்ணிச்சு, ஒரு ஒரு மின்னல் மின்னுது, அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி மின்னுது. பார்த்தா ஒரு நெக்லஸ் மாதிரி இருந்துச்சு. ஆஹா, யாரோ ஒருத்தர் நெக்லஸை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணான், எடுத்து டப்புன்னு ஜோபிகளை விட்டுக்கணும். விட்டு போய்கினே இருக்கிறான். கொஞ்சம் தூரம் போய் தொப்புன்னு விழுந்தான், மழங்கி விழுந்தான். கொஞ்ச நேரம் பற்றி செத்தே போயிட்டான். ஏங்க, அந்த நெக்லஸ் எடுத்து தப்பாங்க, அதுக்கு அவன் விழுந்து சாவணுமா அப்படின்னா? நெக்லஸ் இல்லாது, அது நெக்லஸ் போல இருந்த பாம்பு. அவன் என்ன பண்ணான், நெக்லஸ் பளபளன்னு இருந்துச்சு. கண்ணாடி பாம்பு, சில பாம்பு கண்ணாடி விரியன்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் படிச்சுன்னா பளபளன்னு மின்னும். இவன் கண்ணுக்கு வெயிலில் பார்த்த உடனே அவனுக்கு என்னவா தோணுச்சு? நெக்லஸ் மாதிரி தோணுச்சு. நெக்லஸ் தானே எடுத்து உள்ளே விட்டுக்கணும். அது உள்ளே போய் அது வேலையை காமிச்சிடுச்சு. போகிற வழியிலே போட்டுன்னு போய் சேர்ந்துட்டான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். நாம் சில நேரங்களில் தேவையில்லாத ஒன்றை எடுத்து நமக்குள்ளே விட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஜபம் முடிஞ்ச பிறகு
ஜபத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் ஜெபம் பண்ண பாருங்களா, அந்த நேரத்தில் நீங்களும் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் என் அறியாமையை என்னை விட்டு அகற்றும், நான் தெரியாமல் தீமையை எடுத்து விட்டேன், நான் தெரியாமல் மரணத்தை எடுத்து விட்டேன், என்னை மன்னியும், இப்பொழுது எனக்கு முன் வைத்திருக்கிற ஜீவனையும் நன்மையையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்வீர்களானால், இன்றைக்கு உங்கள் தீமை, உங்களை பிடித்திருக்கிற தீமை, உங்களை பிடித்திருக்கிற தரித்திரம், உங்களை பிடித்திருக்கிற வேதனை, உங்களை பிடித்திருக்கிற நஷ்டம், கஷ்டம், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை விட்டு போய்விடும். அல்லேலூயா. உண்மையா நடக்குமா? நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் சொல்றதான் இது, நான் எதுவும் எழுதுனது இல்லைங்க. அவர் சொன்னாரு, ரெண்டுத்தையும் உங்க முன்னதான் வச்சிருக்கேன். என்னென்ன? ஜீவன், 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 நன்மை. இங்க கவனிக்கிறாங்க, நீங்க கவனிக்கல. ஜீவன் மரணம், ஜீவன் மரணம், இங்கேயே தான் இருப்பீங்களா? ஒன்று சாவணும், இல்லைன்னா வாழணும், இப்படிதான் இருப்பீங்களா? ஜீவனும் நன்மையும் கூட கொடுத்துருக்கிறாருல்ல. சரியா? சரி, ஒன்று ஜீவனும் நன்மையும் ஒரு பக்கம் இருக்கு, இந்த பக்கம் மரணமும் தீமையும் இருக்கு. தெரியாம இந்த பக்கம் கை நீட்டு இருப்போம். ஒன்றும் இல்லை, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒரு வார்த்தை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை மன்னித்து ஆட்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். மறுபடியும் படிங்க. 29, 25 படிங்க. ஆமே. இப்போ ரெண்டு முதல்ல ரெண்டு சொன்னேன். ஒன்று நன்மையும் ஜீவனும், இன்னொன்று மரணமும் தீமையும். மரணமும் தீமையும் ஒன்று பக்கம், நன்மையும் ஜீவனும் ஒரு பக்கம். இது ரெண்டுத்தில் நம்ம எதை எடுக்கணும்? நன்மையும் ஜீவனையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வசனம் 19 அதிகாரத்தில் சாட்சியாக வச்சிருக்கிறேன்றார் இல்லையா? சாட்சியாக வச்சிருந்த வானத்தையும் பூமி நான் சாட்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ ரெண்டு விஷயம், ஒன்று கர்த்தர், இன்னொன்று மனுஷன். நம்ம இது சின்ன பசங்களாக இருக்கும்போது ஸ்கூலில் விளையாடுறதான், நீ கர்த்தருக்கு பயப்படியா, கடவுளுக்கு பயப்படியா, எனக்கு பயப்படுவியா அப்படின்னா உடனே என்ன பண்ணுவான்? நான் கடவுளுக்கு தான் பயப்படுவேன், டப்புக்குன்னு கண்ணு முன்ன அப்படியே தருவான் அப்படின்டுவான். பத்தியா, எனக்கு தான் பயந்த, நீ கடவுளுக்கு பயப்படல அப்படின்னு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை அப்படி அதை கடந்து வராத வந்திருக்கவே முடியாது. அந்த இடத்துல நீங்கள் கடந்து வராதுன்னா அந்த சின்ன விஷயத்தை கூட மிஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, அது போகட்டும், நம்ம கவனிக்கலாம். ரெண்டு விஷயம், கர்த்தருக்கு பயப்படுதல், இன்னொன்று மனுஷனுக்கு பயப்படுறது. மனுஷனுக்கு பயப்படுறது என்ன பற்றி படிங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்னங்க? அது என்ன? அது கண்ணி, ஆபத்து, எப்பவும் ஆபத்து தான். கண்ணியை வருவிக்கும், உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இது மனுஷனுக்கு பயப்படுற பயம். இப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கு வாங்க. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு பயப்படாத போனாங்கன்னா என்ன பண்ணாங்க? அறிவை வெறுத்ததுனால அவங்க கர்த்தருக்கு பயப்படாம போனாங்க. இங்க பாருங்க, மனுஷனுக்கு பயந்ததுனால என்ன பண்ணாங்க? அவங்க ஆபத்தை அவங்களே வரவிச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு ஆபத்தெல்லாம் தானா வராதுங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆபத்தெல்லாம் உடனே அப்படியே வந்து மேலே காத்துக்கிட்டு இருக்குங்க, கொட்டுதுங்க, அப்படியே வரப்போதுங்க, இப்படி உழுக்க போதுங்க, கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் உன் அடைக்கலமும் கோட்டையுமா இருக்கிறார். நீ என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டையோ அன்னைக்கே நீ பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிற. உன்னை தொடணும்னா அவர் கண்ணுக்குள்ள கைய விடணும். அல்லேலூயா. உன்னை தொடணும்னா அவர் கண்ணுக்குள்ள கைய விடணும். உன்னை தொட முடியுமா? முடியவே முடியாதுங்க. இப்படி சொல்லலாம், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷங்கிட்ட சொல்லுவீங்கல்ல,
சாத்தாங்கிட்ட சொல்லுங்க, என்னை நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? நான் அவர் கண்ணின் கருவிழியாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன தொடணும்னா என் ஆண்டவர் கண்ணுக்குள்ள நீ கைய விடணும்டா சொல்லலாம். ஆமென். அல்லேலூயா. அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், யாருக்கு பயப்பட போற? கர்த்தருக்கா மனுஷனுக்கா? அந்த ரெண்டு ஏதாவது ஒன்று தான் நீ செய்ய முடியும். நான் கடவுளுக்கு கொஞ்ச நாள் பயப்படுவேன், கொஞ்ச நாள் மனுஷனுக்கு பயப்படுவேன் அப்படின்னா நீ கடைசி வரையிலும் போய் சேர மாட்டேன். ரெண்டு ஏர் ஓட்டணுமே என்ன பண்ண முடியாது. அவன் நிலையா ஒரு வாழ்க்கை, ரெண்டு மைண்ட் உள்ளவன் எதையும் சரியா முடிவு எடுக்க மாட்டான். ரெண்டு மைண்ட் உள்ளவன் சரியான முடிவு எடுக்க மாட்டான். உங்களுக்கு தெரியுமா? அவன் இப்போ ஒரு யோசிக்கிறான், இப்போ உடம்பு சொர அடிக்குது, செத்துருவனா? செத்துருவோம் பொழுது இது ஒரு முடிவு. இந்த பக்கம் எங்கள் டாக்டர் பெரிய டாலு, அவர் என்ன காப்பாற்றிடுவார். இந்த ரெண்டுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவனுக்கு நிம்மதி இருக்காது. முதல்ல சீக்கிரம் அவன் சாவு வர்றதுக்கு முன்னாடி அவனே செத்துருவான். எப்பவுமே ஒரே முடிவாயிருங்க, ஒரே சிந்தையாயிருங்க, ஒரே நோக்கமா இருங்க. அது இயேசுவா இருக்கட்டும். அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு பயப்பட போறீங்களா, மனுஷனுக்கு பயப்பட போறீங்களா? மனுஷனுக்கு பயப்பட மாட்டீங்களா? அப்ப மரியாதை கொடுக்கலாம், ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா பதில் சொல்றீங்க, வெரி குட். இப்படிதான் இருக்கணும். மனுஷனுக்கு பயப்படுறதுங்கிறது மரியாதை தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கடவுளுக்கு நீங்க மரியாதை கொடுக்க தேவையில்லை, கடவுளுக்கு பயப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க கடவுளுக்கு பயப்படலன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க கடவுளுக்கு பயப்படுறீங்க, பயப்படல, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்னவா இருக்கும்? வசனத்தின் ஆரம்பத்திலே அதுதாங்க இருக்கு. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவை வெறுத்தார்கள். அதனால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் போனார்கள். அல்லேலூயா. வசனம் அப்படித்தானே சொல்லுது. அவர்கள் படிங்க. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள். அந்த அறிவை வெறுத்ததுனால தான் கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னு தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ரெண்டு காரியம். ஒன்று மரணமும் நன்மையும் ஜீவனும், இன்னொன்று மரணமும் தீமையும் இருக்கு. நமக்கு எதை தேர்ந்தெடுக்க போறோம்? நன்மையும் ஜீவனையும் தேர்ந்தெடுக்க போறோம். ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுறது, மனுஷனுக்கு பயப்படுறது. எதை தேர்ந்தெடுக்க போறோம்? கர்த்தருக்கு பயப்படுறது. அது கர்த்தருக்கு பயப்படணும் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ கர்த்தருக்கு தான் பயப்படுறேன்னு. அறிவை வெறுத்தா நீ என்ன பண்ற? கர்த்தருக்கு பயப்படல. அறிவோடு கூட இருந்தினா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய். அல்லேலூயா. மூணாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். போதும். இப்போ இங்கே ரெண்டு. ஒன்று துன்பம், என்ன சொல்லப்படுது? சந்தோஷம். ஒன்று சந்தோஷம், இன்னொன்று துன்பம். இது அப்புறம் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். ஒன்று பக்கம் துன்பம், இன்னொரு பக்கம் சந்தோஷம். இது ரெண்டில் எது தெரியும்? டக்குன்னு என்ன பண்ணிச்சிங்க? துன்பமே வேணாம்ப்பா, எனக்கு சந்தோஷம் தான் வேணும்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே கவனித்த வசனம் பாருங்க. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். இது எங்க இருக்குது? உலகத்தோடு இருக்கிறது. அடுத்தது கவனிங்க. தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இது எங்க இருக்கு? தேவ ஜனங்கள், தேவனோடு கூட இருக்கிறது. இப்போ ரெண்டு இடமும் வேறு வேறு இடம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மீன் சமைச்சிருக்கிறீங்களா? எந்த மீன்? ஏரி மீன், ஆற்று மீன் சமைச்சிருக்கிறீங்க. கடல் மீன் சமைச்சிருக்கீங்களா? சமைச்சிருக்கீங்க. சமைக்கும்போது கடலில் பிடிச்சது தானே
உப்பு போட்டு சமைப்பீங்களா, உப்பு போடாது சமைப்பீங்களா? உப்பு போடுவீங்களா? ஐயோ, அது கடல்ல பிடிச்சது, கடல் உப்பு, உப்பு கடல்ல பிடிச்சது. எப்படி உப்பு போட்டு சமைச்சா என்ன ஆகும்? உப்பு அதிகரிச்சிடாதா? தெரியுமா? அது கடல்ல தான் வாழுது. அந்த உப்பை அதுக்குள்ள ஏத்திக்காது. அல்லேலூயா. அது போல தான் நாமும் உலகத்துல தான் வாழுறோம். அந்த உலக சம்பவங்கள் ஒன்றும் நாம சிந்தையிலையும் சரி உடம்புலையும் சரி ஏத்திக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்படி ஏத்திக்கிட்டீங்கன்னா பாவ சந்தோஷம் தான். எப்படிங்க? அதை ஏத்திக்கிட்டா நீங்க பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க. ஏத்தலைன்னா தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். மோசே குழந்தையிலேயே கொல்லப்பட வேண்டியவன், பிறந்த உடனே கொல்லப்பட வேண்டியவன். தெரியுமா உங்களுக்கு? ஆமா. ஏன்னா இஸ்ரவேல் எகிப்தில் ஒரு தண்டனை இருந்துச்சு. இஸ்ரவேல் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் கழுத்து முறிச்சு கொன்னுடணும், இல்லை தூக்கி ஆத்துல போட்டுடணும். இதுதான் தண்டனை. ஒன்று பிறக்கும் போதே கழுத்தை முறுக்கி கொன்னுடணும். மருத்துவ வச்சுகளுக்கு சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், கழுத்தை முறிச்சு கொன்னுன்னா. அப்படி இல்லைன்னா அந்த தூக்கி பிறந்துச்சு, சுதகமாக பிறந்துச்சுன்னா தூக்கி ஆற்றுல போட்டுடணும். அப்படி பிறந்தவங்களில் மோசே சாக வேண்டியவன். அல்லேலூயா. இவன் தேவாத்தனமா கொஞ்ச நாள், ஒரு 3 மாதம் மறைச்சி வச்சாங்க. அதுக்கப்புறம் மறைச்சி வைக்க முடியல. சரி, ஆற்றுல போட்டுருவோம், வேற வழி இல்லைன்னு சொல்லி ஒரு நாணல்ல பெட்டியை செய்து அந்த பெட்டிக்குள்ள பத்திரமா மோசையை வச்சு அந்த ஆத்துல போடல, பதமா வச்சாங்க. யாரு கையிலையாவது ஒரு கையில தேவன் கிடைக்க பண்ணுவார் அப்படின்னு வச்சாங்க. என்ன நடந்ததுன்னா பாருங்க, அந்த நாட்டு இளவரசி ராணி கையிலேயே, ராணியுடைய இளவரசி கையிலேயே அந்த பெட்டி கிடைச்சது. இப்போ மோசே, சாக வேண்டிய மோசே அரண்மனையில இளவரசனா வளர்றான். அல்லேலூயா. சாக வேண்டிய ஒரு ஆளுங்க அரண்மனையில் இப்போ இளவரசனா வாழறான். எல்லா கல்வி, அறிவு, வித்தை, வில் வித்தை எல்லாம் கத்துக்கிறான். எல்லா அந்த அரண்மனைக்குரிய எல்லா ஆஸ்தியும் அந்தஸ்தும் எல்லாம் இவனுக்கு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் ஒரு எபிரேய பையன். ஆனாலும் அது இளவரசியின் மகன். வழக்கத்தில் அவங்க ஒரு பேர் வச்சாங்க அவனுக்கு, மோசேன்னு. ஏன் தெரியுமா? அவனை நான் தண்ணியிலிருந்து எடுத்தேன், அதனால் இவனுக்கு நான் என்னன்னு பேர் வைக்கிறேன்? மோசேன்னு பேர் வைக்கிறேன். காரண பெயர். தண்ணியிலிருந்து எடுத்தேன். இவன் தண்ணியில் ஒருவேளை நான் விட்டுட்டு செத்து போயிருப்பான். அவனை நான் தண்ணியிலிருந்து எடுத்தேன், அதனால அவனுக்கு என்ன பேரு? மோசே. அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், அவன் சாக வேண்டியவன், குழந்தையாலேயே சாக வேண்டியவன், 3 மாசம் காப்பாத்தி ஆத்துல விட்டாங்க. ஆத்துல சாக வேண்டியவன் அங்க இருந்து ஒருத்தரை காப்பாற்றும்படி தேவன் அனுகிரகம் பண்ணி அங்கிருந்து காப்பாத்தி 40 வருஷம் அரண்மனையில வாழ்கிறான். கடைசி அப்பதான் சொல்றான், நான் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் என் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு ஜனங்களோடு கூட போய் துன்பமா இருந்தாலும் தேவ ஜனங்களோடு போவேன், உலகத்தோட நான் ஒத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கு நம்ம அப்படி நம்ம லைஃப்ல ஒத்து இப்படி போறோமோ அப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு சொன்னா தேவன் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. இப்போ நீங்க கவனிங்களேன், மோசே 3 மாசம் அவங்க அப்பா அம்மா ஒழிச்சு வச்சாங்க. அதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எடுத்து போய் ஆத்துலையாவது விட்டுரு, எங்கன்னா அடிச்சுன்னு போய் எங்கன்னா பழகிட்டோம் அப்படின்னாங்க. அது எங்கன்னா போய் பழகிட்டோம். நாங்கள் அவங்க கண்ணுக்கு முன்னையே பழக்கணும் அவங்க எதிர்பார்க்கல. ராணி பார்த்து தான் அவங்க பார்த்து எபிரேய பிள்ளை கொண்டு போடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த குழந்தைய பார்த்த உடனே தேவன் அவங்களுக்கு இரக்கத்தை கொடுத்தாரு. இரக்கத்தை கொடுத்து வளர்க்கும்படி செய்தார். 40 வருஷம் அரண்மனை 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 வாழ்க்கை வாழும்படியாய் கிருபை கொடுத்தார். பாருங்க, சாக வேண்டிய ஒரு பையன். அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்க யாரா இருந்தாலும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டது உண்மைன்னா
உங்களை ராஜபோகமாய் வாழ வைக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரட்சித்தது உண்மையானா உங்களை அழிக்க ஒருத்தராலையும் முடியாது. அவர் ரட்சித்தது உண்மையானா சாத்தான் உங்களை தொடவே முடியாது. அவர் ரட்சித்தது உண்மையானா ஒரு நாளும் நீங்கள் பட்டினியாய் இருக்க மாட்டீர்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும், பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு நன்மை குறைவுபடாது. கவனிச்சுக்கங்க. ரெண்டுத்துல இப்ப எது தேர்ந்தெடுப்பீங்க? தேவ ஜனத்தோடு இருக்கிறதா சுகபோகமா? ஆமாங்க. அப்படி நாம ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு 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 பகுத்து பகுத்து தெரிந்து கொண்டோம்னு சொன்னா உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான். அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க உலகத்திலேயே அறிவாளிங்கெல்லாம் சில பேர்னு சில ஜாதியை சொல்லுவாங்க. நான் சொல்லட்டுமா? யார் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டானோ அவன் தான் அறிவாளி. ரட்சிக்கப்படாதவன் அவன் எப்பேற்பட்ட ஜாதியில் பிறந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, அவன் ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அறிவு சுத்தமாக இருக்காது. அல்லேலூயா. இப்போ அந்த அறிவு எங்கேருந்து வருதுன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் அங்கதான் வருது. யார் ஒருத்தருக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் சட்ட திட்டங்களை கை கொள்றாங்களோ அவங்களுக்கு அறிவு வரும். அறிவு அவங்களுக்குரியது. அல்லேலூயா. அடுத்தது நான்காவது இன்னொரு ரெட்டிப்பானது ஒன்று பார்க்க போறோம். அதாவது இதுக்கு முன்ன ஒரு 2 பார்த்தோம். என்னது அது? நன்மையும் ஜீவனும் மரணமும் தீமையும். 2வது பார்த்தோம் கர்த்தருக்கு பயப்படுறது, கர்த்தருக்கு பயப்படுறது, மனுஷனுக்கு பயப்படுறது. இது 2த்துல நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுறது. 3வது பார்த்தோம் அதாவது உலகத்தோடு வாழ்கிற பாவ சந்தோஷம். பாவம் இருக்கும் கூட சந்தோஷம் இருக்கும். அது வேணுமா? தேவ ஜனத்தோடு கூட துன்பம் வேணுமா? அப்படின்னா பாவ சந்தோஷம் எனக்கு வேணாம், தேவ ஜனங்களோடு துன்பமே போதும் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த 42வது வசனம் சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41, 42 ஆகிய வசனங்கள். ஆமேன். 4வது சொல்லுங்க. கரெக்டாக தான் சொல்றீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ நீட்டாக சொன்னா எப்படி? சுருக்கமாக சொல்லணும். தப்பு ரைட்டு அப்படி சொல்லணும். இப்படி நான் சொல்லிட்டா கர்த்தரின் பாதம் 1, லௌலீக கவலை 1, உலக வாழ்க்கை குறித்து கவலை, லௌகீக கவலை 1, கர்த்தருடைய பாதம். ஒரு பக்தன் சொன்ன இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவே, கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. அல்லேலூயா. இப்போ 4வது நம்ம கவனிக்கிறோம்.
ஒன்று, 2 அக்கா தங்கச்சிங்க 2 பேர். ஒருத்தர் பேர் மரியாள், இன்னொரு பேர் மார்த்தாள். மார்த்தாள் தப்பு பண்ணல, ஏசப்பா வந்திருக்கிறார் வீட்டுக்கு, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு இப்படியும் அப்படியும் உழுந்து பெறல்றாங்க. அது செய்தா இதை செய்யறதா, அங்கே ஓடி அதை எடுக்கிறாங்க, இங்கே ஓடி இதை எடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, மரியாள் என்ன பண்ணாங்க, போனாங்க நேராக ஏசப்பா பாதத்தையே உக்காண்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கேட்டுக்கிட்டு கம்முன்னு உக்காண்டாங்க. இப்போ இந்த 2த்துல எது வேணும் எனக்கு? இயேசுவுக்கு நீ என்னென்னா செய்யணும்னு நினைக்கிறது ரைட்டா, இயேசுவின் பாதத்தில் கம்முன்னு உட்கார்றது கரெக்டா? ஆமாங்க. நீங்கள் போட்டு அவர் சாப்பிட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. வானமும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவருக்கு நீங்கள் சோறு போட்டு அது எதனா பண்ண முடியுமானா முடியாது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரை கவனிக்கிறது முக்கியமா, ஆண்டவர் பாதத்தில் உட்கார்றது முக்கியமா? இதான் 2த்துல. ஆண்டவருக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி ஊழியம் செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட விட மாட்டாங்க, ஓடி ஓடி ஊழியம் செய்வாங்க. நான் சொல்லட்டுமா, ஞாயிற்றுக்கிழமை போய் அவர் பாதத்தில் கம்முன்னு உட்கார், அதுதான் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை கூட நான் கர்த்தருக்காக எழும்பி ஊழியம் செய்வேன் அப்படின்னா மார்த்தாள் போல்தான். மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபாடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டால் மரியாளால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க லைஃப் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கண்ணாடி போட்டு பார்க்கணும், எது கரெக்டுன்னு பார்க்கணும். லைஃப் நமக்கு முன்னே தான் இருக்கு, எது சரி, இதுவா இதுவா, கையை பார்த்துட்டு இதுவா இதுவான்னு பார்க்காதீங்க. 2மே இல்லைனாலும் கஷ்டம்தான். 2 கையில் ஒரு கை இல்லைன்னா நம்ம பேர் ஹேண்டிகேப்ட். 2 இருக்கணும் நமக்கு, அது வேற. இங்க சொல்றது வேற. உலக கவலையா கர்த்தருடைய பாதமா? அப்பதான் அதான் முக்கியம். நம்ம பார்த்துட்டு ஐயா பாஸ்டர் வந்துட்டார், ஓடி தண்ணி பிடிச்சா போய் தண்ணி எடுத்துனுவா, டீ வாங்கினுவா, பன் வாங்கினுவா, காப்பி வாங்கினுவா, அதை வாங்கினுவா அப்படின்றத விட அவர் என்ன சொல்ல வந்துக்கிறாருன்னு கேட்டாவே அதுவே பெருசு. அல்லேலூயா. அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம், இயேசு பாதமா உலக கவலையா அப்படின்னா, உலகத்துக்கு ஆண்டவருக்கு எதனா செய்யணும். அவங்க தப்பா கூட யோசிக்கல, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். ஐயோ ஆண்டவர் 10 நாள் பொறுத்து வந்து 1 வருஷம் பொறுத்து வந்துக்கிறாரு, எதையாவது அவருக்கு கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதை விட அவர் என்ன சொல்லுகிறாரோன்னு அவர் பாதத்தில் உட்கார்றது தான் சரியானதே. அல்லேலூயா. நீங்க எப்படி ஆண்டவருக்கு பாவம் எதனா செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? அவர் பாதத்தில் போய் கம்முன்னு உட்கார், என்ன சொல்கிறாரோ சொல்லட்டும், அவர் என்ன சொன்னாலும் கேட்டுன்னு உட்காந்துருப்போம் அப்படி உட்காருவீங்களா? இவ்வளோ தூரம் சொல்லிட்டு பேர் இப்படித்தான் சொல்லுவீங்க, வேற வழி கிடையாது. இல்லை இப்படி சொன்னால் அடுத்தது வேற மாதிரியாக சொல்லிடுவோம்ல, அதனால கரெக்ட். ஆனாலும் யோசிங்க, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யறதை விட அவர் பாதத்தில் உட்கார்றது தான் சிறந்தது. அல்லேலூயா. ஒரு நாள் எப்படி யோசிச்சிருக்கும் போது ஒரு பாட்டு, ஒரு கவி ஒரு பாட்டு, உமக்காகவே வாழ்ந்திட வேண்டும், பாதத்தை தழுவிட வேண்டும், உமக்காகவே வாழ்ந்திட வேண்டும், பாதத்தை தழுவிட வேண்டும். ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா, சொல்லம் எல்லாரும், ஏசப்பா என் ஏசப்பா, உமக்காகவே வாழ்ந்திட வேண்டும், பாகவே வாழ்ந்திட வேண்டும், பாதத்தை தழுவிட வேண்டும், உமக்காகவே வாழ்ந்திட வேண்டும், உந்தன் பாத
ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா, ஓ ஏசப்பா என் ஏசப்பா. அல்லேலூயா. உங்க நோக்கம் அவரோட வாழணும், அவர் பாதத்தை. அப்புறம் நாம் பாட்டுல அப்படியா பாடணும், அது எப்படியோ ஒரு ஃப்ளோவாக சொல்லிட்டோங்க, அதெல்லாம் கணக்கில் வைக்காதீங்கன்றீங்களா? நல்ல கவனிங்க, அந்த பாட்டில் அந்த வார்த்தையில் உன் பாதத்தை நான் மறுபடியும் பாடுற கவனிங்க. உமக்காகவே வாழ்ந்திட வேண்டும், உம் பாதத்தை தழுவிட வேண்டும், உமக்காகவே வாழ்ந்திட வேண்டும், உம் பாதத்தை தழுவிட வேண்டும். ஏசப்பா என் ஏசப்பா, ஏசப்பா என் ஏசப்பா. இப்ப சொல்லுங்க, சரி பழு பாதத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதாங்க. இப்படி சொல்லி வைக்கிறதாங்க இவ்வளவு தூரம் கேட்டது. அவ்வளவுதான். ரெண்டுத்துல எதை தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா, இயேசு பாதம் எனக்கு போதும், அவ்வளவுதான். சரியா? ஐந்தாவது, இது புரிஞ்சிச்சுல்ல? ஐந்தாவது சங்கீதம் 84:10 வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ இங்கேயும் 2 தான். ஒன்று தேவனுடைய ஆலயம், இன்னொன்று ஆகாமிய கூடாரம். ஆகாமியம்னா எல்லா சந்தோஷமும் இருக்கிற இடம். சுருக்கமாக சொல்லணும்னா எல்லா சந்தோஷமும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிற இடத்துக்கு பேர் ஆகாமியம். அப்படி எடுத்துக்கோ. இன்னொன்று தேவனுடைய சபை, ஆலயம். இந்த 2த்துல இன்னைக்கு சபைக்கு வந்தவங்கெல்லாம் ஆலயத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். வராதவர்கள் எல்லாம் ஆகாமியத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். என்ன நடக்க போதோ அதுக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா. 2 தான் உலக வாழ்க்கையில் 2 தான். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆண்டவருக்கு சொந்தமான நாள். அந்த நாளில் நீ ஆகிலும் உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரி ஆனாலும் யாதொரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு வேத சட்டம். 10 சட்டத்தில் 10 கட்டளையில் முக்கியமாக 4வது சட்டம் அதுதான். அந்த சட்டத்தையே நாம் மீறுறோம்னா எந்த கொலைபாதகத்துக்கும் நாம் சாதாரணமாக சேர்த்து போயிடுவோம். நம்ம கிறிஸ்தவனா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 கட்டளையை நம்மளால சரியாக கடைபிடிக்க முடியாதுன்னு சொன்னால் நாம் வேற எதையும் கவலைப்பட மாட்டோம். என்ன போட 10 கட்டளையே நான் கண்ட்ரோலில் போட முடியாது. என்ன இது ஒரு கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா அப்படின்னா ஒரு நாள் வரும். அந்த நாளில் நாங்கள் இருக்க மாட்டேன். ஸோ இங்கே இருக்கிறவங்களை சொல்லலை, வராதவங்களுக்கு சொல்கிறேன். நாமெல்லாம் இருப்போம். ஆகாமியத்தில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, ஆகாமிய கூடாரத்தில் இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, தேவனுடைய கூடாரத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ 2 கூடாரத்தில் எது தேவை, எது முக்கியம்? தேவனுடைய கூடாரம், தேவனுடைய ஆலயம் தான் முக்கியம். இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். 27:4 சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன்,
நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் மறுபடியும் படிச்சு, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. விட்டு விட்டு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வர்றது, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வர்றது. இப்போ நீங்களாம் ஒழுங்காக வாரம் தவறாது வர்றதுக்கும் அவங்க விட்டு விட்டு வர்றதுக்கும் என்ன? உங்களுக்கு வேறு வேலையில் புழைக்க தெரியாதவங்க, அவங்களுக்கு புழைக்க தெரிஞ்சவங்க எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? ஆகாமிய கூடாரம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் கிடக்குறீங்க. அவங்க ஆகாமிய கூடாரத்தில் இருக்காங்க, நீங்கள் தேவனுடைய கூடாரத்தில் கிடக்குறீங்க. ஆனால் ஒரு நாள் வரும், அங்கே சரியான தீர்ப்பு கிடைக்கும். அந்த சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 27 கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் கர்த்தருடைய ஆலயத்தை மட்டும்தான் நாடுவேன். அல்லேலூயா. இங்கே 2 உண்டு, ஒன்று ஆலயம், இன்னொன்று ஆகாமியம். ஆகாமியம்னா எல்லா சந்தோஷமும் இருக்கிற இடம். சர்ச்சுக்குள்ள சந்தோஷம் இருக்காது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், கர்த்தர் பிரசன்னம் இருக்கும். அங்க தாவீது சொல்லும்போது கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. என்ன அருமையா அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் உயிருள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறத மட்டும்தான் விரும்புவேன், நாடுவேன், விரும்புவேன், ஆசைப்படுவேன் எல்லாம். அப்போ கவனிங்க, 2த்துல எது ஆகாமியமா ஆலயமா? ஆலயம்தான். ஆகாமியம் எல்லாம் இருக்கும். நீ விரும்புகிற, இப்போ உதாரணத்துக்கு ஒரு உலக பிரகாரமான எல்லாம் இருக்கிற இடம். ஆலயம் தேவன் இருக்கிற இடம். சில பேர் அதை தான் விரும்புவாங்க. அங்கே போனால் டைம் பாஸ் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே போனால் என்னையா ஒருத்தர் பேசி கிடப்பார், அதை கேட்டு உட்காந்துருக்கணும். ஆனால் அங்கே ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. ஆகாமியம் அங்கே இருக்கு, ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆலயத்தில் ஒன்றும் இருக்காது, ஆண்டவர் இருப்பார். இது 2த்துல எது முக்கியம்? அவர் சொல்றாரு, தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் ஆலயத்தில் போய் என்ன சொல்றாரு, அவருடைய மகிமையை பார்க்க வேணும், ஆலயத்தில் போய் ஆராய்ச்சி செய்ய வேணும், அதுக்காக நான் ஆலயத்துக்கு போவேன். அல்லேலூயா. நீங்க பார்க்குற அளவுக்கு எனக்கு ரொம்ப மூளை அப்படியே பொங்கி இப்படி வந்துடுச்சுன்னு சொல்லலாம் முடியாது. ஒரு பக்கம் மூளை வளர்ந்து ஒரு கொம்பு மாதிரி மலைஞ்சிக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து கற்றுக்கிட்டதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அல்லேலூயா. நான் எதை கற்றுக்கிறேனோ அதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அது பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது இன்னும் 2 வசனம் மட்டும் படித்து முடிச்சிடலாம். 6வது உபாகமம் 26 வசனத்தை விட்டுட்டணும். அதிகாரத்தை விட்டுக்கிறேன். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். 28 இல்ல, வசனம் நான் சொல்றேன் பாருங்க. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக
ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இதான் வசனம். கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம் எந்த அதிகாரம்னு. அதிகாரத்தை எழுதாத வசனத்தை மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். 11 படிங்க இப்போ. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் படிக்கலாமா? ஆமென். அல்லேலூயா சொல்லிடுவோம். இப்போ 6வது 2 இருக்கு. நம்ம முன்ன பார்த்ததும் இது ஒன்று கிடையாது. முன்ன பார்த்தது என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு பார்த்தோமே, ஜீவனும் நன்மையும் மரணமும் தீமையும். இங்கே பார்க்கறது ஆசீர்வாதம் சாபம். இந்த 2 இருக்கு. இந்த 2ம் 11:28 கவனி. 26 இதோ இன்று நான் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இப்போ 2 ஆசீர்வாதம்னா என்ன, சாபம்னா என்ன? ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், சாபம் எப்படி இருக்கும்? இல்லை, ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், சாபம் எப்படி இருக்கும்? தொட்டதெல்லாம் விளங்குதுன்னா ஆசீர்வாதம், தொட்டதெல்லாம் அழிஞ்சு போகுதுன்னா அது சாபம். அவ்வளோதான், ஈஸியாக சொல்கிற வார்த்தை. தொட்டதெல்லாம் தொலைங்குச்சுன்னா அது ஆசீர்வாதம். நீ தொட்டாவே பற்றி எரியுதுன்னா அது பேர் என்ன, சாபம். ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் போய் ஒரு செடி ஆசைப்பட்டு ஒரு செடி நடுறீங்க. அந்த செடி கொஞ்சம் பசு 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 பசுன்னு வந்து பொட்டுன்னு காஞ்சி போச்சு. அதே மாதிரி நீ எப்போ வச்சாலும் அந்த செடிக்கு செத்து போகுதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? பாவி. அவன் கையை வச்சாவே அது அப்படியே எரிஞ்சு போயிடும். இது உலகத்தில் சொல்கிற வார்த்தை. அதே நேரத்தில் இன்னொருத்தர் எடுத்து போய் செத்து போகிற மாதிரி இருந்த ஒரு செடி எடுத்து போய் நட்டாங்க. ஆசீர்வாதம் அது அவ கொடுத்து வச்சு அப்படி எது செய்தாலும் ஆசீர்வாதமாக வரும். இதை கவனித்து கேட்டிருப்பீங்க, கட்டாயம் கேட்காத வந்திருக்க முடியாது. இதுதான் ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் உள்ள வித்தியாசம். நீ கையிட்டு எல்லாம் விளங்குச்சுன்னா அது ஆசீர்வாதம். வசனம் 28 அந்த வசனம் அப்படி சொல்லுது, படிக்கலாம். 28:1 உபாகமம் 28:1 அவ்வளோதானா? பட்டணத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருப்ப, கிராமத்துக்கு போனாலும் ஆசீர்வாதமாக இருப்ப, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும், நிலத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும். இதோட அப்படி நிறுத்திட்டு இப்போ அதுக்கப்புறம் 16வது வசனமா 14வது வசனம், எத்தனாவது வசனம்? 14 வரலும் எப்படி இருக்குன்னு சொல்றாரு ஆசீர்வாதத்தை கொடுத்து. 15வது வசனத்தில் இருந்து மிச்சம் இருக்கிற 57 அவ்வளவும் சாபமானது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு இந்த அதிகாரத்தை படிச்சிங்கனாவே நீங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்களா சாபத்தில் இருக்கிறீங்களான்னு உங்களுக்கு தெரியும். உடனே ஒரு வேளை சாபத்தில் இருந்தீங்கன்னா உடனே ஆசீர்வாதத்துக்கு அப்படி உடனே மாறிட முடியுமா? இந்த டிராஃபிக்லேருந்து அந்த டிராஃபிக்கில் மாறிட முடியுமா? மாறிடலாம். ஒரே ஒரு விஷயம் தான், அவர் விருப்பப்படி செய்தால். வசனம் அதான் சொல்லுது, நான் உனக்கு விதிக்கிற கட்டளை செய்ய கவனமாக இருந்தால் இப்போ சொல்கிறதெல்லாம் உனக்கு நடக்கும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சாபெல்லாம் மாறி ஆசீர்வாதமாக மாறிடு. அல்லேலூயா. கடைசி வசனம், அந்த வசனத்தை மட்டும் படிச்சு பிடிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 19 18 அதிகாரம்
21வது வசனம். அப்பொழுது எலியா ஆமென். இது கடைசியா 2 காரியம். 1, கர்த்தர் தெய்வமானா அவரை பின்பற்றுங்க. பிசாசு தெய்வமானா செத்து அங்கேயாவது போய் செத்து தொலைங்க. இவ்வளோதான் அது வார்த்தை. அதுக்கு அர்த்தம். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப 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 மோசமான ஆட்கள். என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் கர்த்தர்கிட்ட ஆராதனை செய்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா ஸ்தோத்திரம்னுவாங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா விக்கிரகங்க ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்களேன். ஒரே ஒரு சின்ன சம்பவம் மட்டும் சொல்கிறேன். எகிப்தில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? எத்தனை நாள் இருந்தாங்க? 430 வருஷம் இருந்தாங்களா? ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. மோசே போய் இட்டுன்னு வந்து கொண்டாந்தான். இட்டுன்னு வந்தது இந்த 40 வருஷமாக கர்த்தர் யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன்னா 40 வருஷமாக மண்ணா கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, செருப்பு தேயலை, வஸ்திரம் பழசா போகலை. இத்தனை அற்புதத்தை பார்த்தோம். வந்து சீனாய் மலை பக்கத்தில் இவங்களை குடியிருக்க பண்ணிட்டு இவன் ஆண்டவர் வர சொன்னார்னு மேலே போனான். போய் 40 நாள் அங்கே தங்கிட்டான். ஆண்டவரோட கூட பேச தங்கிட்டான். 40 நாள் ஆச்சு. 40 நாள் தான் ஆச்சு. இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வேலையை. என்ன தெரியுமா? ஆரோன் கிட்ட போய் எங்களை கொண்டு வந்து மோசே செத்து போனான்னு என்னன்னு தெரியல. அவன் மலைக்கு மேலே போனான், வரவே இல்லை. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை அவன் செத்து போயிட்டு இருப்பான். எங்களை வழி நடத்தின தெய்வத்தை காட்டுன்றான். இவ்வளோ நாள் 40 வருஷமா உன்னை விடுதலை பண்ணி கொண்டு வந்தாரே, ஒரு நாள் கூட உன்னை அவரை பார்க்கலையா? அக்கினி ஸ்தம்பமா வந்தாரே பார்க்கலையா? மேக ஸ்தம்பமா வந்தாரே பார்க்கலையா? இத்தனை அற்புதங்கள் செய்தோம். இவங்க உடனே எங்களை வழிநடத்தின ஆண்டவரை எங்களுக்கு காண்பியும். உடனே ஆரோன் என்ன பண்ணா, அவங்க தங்க நகையெல்லாம் கைட்டு வாங்கன்னா அதை ஒரு கண்ணுக்குட்டி செய்தான். கண்ணுக்குட்டி செய்தாண்டா அவங்க தெய்வனும் அவனும் தப்பு பண்ணான். ஆரோனும் அங்க தப்பு பண்ணான். ஏன் தெரியுமா? ஆண்டவரை அறிந்த நீ எப்படி விக்கிரகங்களை ஆராதிக்க முடியும்? உள்ளத்துல ஆல்ரெடி விக்கிரகம் இருக்கு. சும்மா மேலுக்கு வந்து அல்லேலூயா வாயை நல்லா திறக்கிறது, அல்லேலூயா. அப்புறம் உள்ள போற விக்கிரகம் ஏதாவது சிலையை பார்த்துட்டு சோத்திர சோத்திர. இந்த நடிப்பு அவர் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. ஒன்று தெரியுமா? உண்மையா ஆண்டவர் தெய்வம்னா அவரை பின்பற்றுங்க. இல்லை உங்களுக்கு பாகால் தான் தெய்வம்னா எப்படியோ போய் தொலைங்க. இல்லையா? வசனம் அப்படித்தான் சொல்லுது. எப்படியோ போய் தொலைங்க அப்படின்றார். மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் பார்த்து வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி 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 நடப்பீங்கடா. ஒரே தொல்லை. 2 நினைப்பு. பிசாசா ஆண்டவரா, பிசாசா ஆண்டவரா, பிசாசா. இதான் 2 நினைவுன்றது, வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் தெய்வமா, பிசாசு தெய்வமா, ஆண்டவர் தெய்வமா, பிசாசு தெய்வமா. இதே நினப்பு தான் அவனுங்க. அதனால தான் கடைசி வரலாம் அவனுங்க இப்படியே கிடக்கிறானுங்க. இல்லைனா உலகத்திலேயே உயர்ந்தவங்க அவங்க தான். ஆனால் இவனுங்க இப்படி பண்ணிட்டதுனால தான் அடிக்கடி ஆண்டவரை விலகிறது. பாருங்க, நடந்து வரும்போது 2 நினைவு. பிசாசு ஆண்டவர் கடவுளா இருப்பாரா, பிசாசு கடவுளா இருப்பானா, ஆண்டவர் கடவுளா இருப்பானா. பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான ஆட்கள்னா அவங்க தான். சரி கவனிங்க. நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கவனிங்க. கர்த்தர் தெய்வமானா அவரை பின்பற்றுங்கள், சாத்தான் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். அல்லையா? சொல்லாமா? ஜனங்க எதனா பேசுனாங்களா பாருங்க. ஆமா, எதையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்பவுமே டபுள் கேம் ஆடுறவங்க. நீ இப்போ வந்து ஊழியக்காரர் சொல்றாரா, ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இங்கிருந்து வெளியே போன உடனே அவர் அப்படித்தான் சொல்லுவாரு, நம்ம போற மாதிரியே போவோம் அப்படிங்கிற ஜனங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள்.
அல்லேலூயா. கவனிங்க, 2 இருக்குது உலகத்தில், 2 இருக்கு. எதை ஃபாலோ பண்ண போறீங்க? 7 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். 1, ஜீவனும் நன்மையும், மரணமும் ஜீவனும். எதை ஃபாலோ பண்ண போறீங்க? ஃபாலோ பண்ணி முடிவு பண்ணிக்கங்க. 2வது, கர்த்தருக்கு பயப்படுதல், மனுஷனுக்கு பயப்படுதல். எதை ஃபாலோ பண்ண போறீங்க? இதை முடிவு பண்ணிக்கங்க. 3வது, அனித்தியமான பாவ சந்தோஷம். 2வது, தேவனுடைய ஜனங்களோடு துன்பம் அனுபவிப்பது. எதை நீங்க செலக்ட் பண்ணிக்கணுங்க? செலக்ட் பண்ணிக்கங்க. 4வது, கர்த்தருடைய பாதமா உலக கவலையா? உலக கவலைன்னு சாதாரண எழுதிங்க. உலக கவலை, உலகத்து குறித்த கவலை. கர்த்தருடைய பாதமா உலக கவலையா? அடுத்தது 6வது, தேவனுடைய ஆலயமா ஆகாமிய கூடாரமா? 7வது, ஆசீர்வாதமா சாபமா? 7வது, இப்போதான் 7வது வருமோ? 6வது ஆசீர்வாதமா சாபமா? 7வது, கர்த்தர் தெய்வமா சாத்தான் தெய்வமா? இதில் ஃபுல் ஃபாலோ பண்ணி இதில் அப்படியே மனசில் வச்சு வீட்லேயும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இப்போ யாராவது ஒருத்தர்